என்னடா வருத்தம் உனக்கு என் மேல? ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். இப்படி பேசாமே இருந்தா எப்படி கருப்பு? ஆமா, அவங்க மறுபடியும் ஒன்னா தனியா இருக்க கூடாது. நாம ஒன்னா இருக்க கூடாது. ஒண்ணு இந்த வீட்ல நீங்க இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். இங்க நாங்க இருக்கலாம், நீங்க தான் இருக்க கூடாது. என்ன பிரச்சனைன்னு சொன்னாலாச்சும் எனக்கு தெரியும். இப்படி பேசாமே இருந்தா எப்படி? அப்போ இன்னொரு பேபி இல்ல. ஜம்மா, எங்களுக்கு நீங்க 2 பேருமே போதும். அவங்க ஒன்னா இருக்கிற வரைக்கும் நாங்க ஒன்னா இருக்கணும். அப்படி இருக்க கூடாது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? என் அப்பாவும் அம்மாவும் பிரிக்கிறதுக்கு நீ என்ன பண்ற? நீ மட்டும் அப்படி என்ன பண்ணிட்ட? என்ன குறை சொல்ற? நானாச்சும் அவங்க பிள்ளை வேலைன்னு சொல்லி நான் கோச்சிக்கிட்டு போனேன். நீ தான் அவங்கள போய் 5 கட்டு பிடிச்ச. கோச்சிக்கிறதெல்லாம் ஒரு பிளானா? அது ஒரு பிளான் தான். நீ என்ன பண்ண? சரி, இன்னைக்கு நான் கோச்சிக்கிறேன். டேய் பாஸ்தா, வேற ஏதாச்சும் பண்ணுடா. நான் பண்ணதே பண்ணாத. ஏ நான் எதுவும் பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்றேன். பண்ணாலும் ஏதாச்சும் குறை சொல்றேன். உனக்கு நான் இப்ப என்னதான் பண்ணணும்? அவங்க ஒன்னா சந்தோஷமா இருக்க கூடாது, அவங்க சண்டை போடணும். அப்படி ஏதாச்சும் பண்ணு. சரி, இன்னைக்கு உன் அப்பா வீட்டுக்கு வரட்டும். நான் என்ன பண்றேன்னு பாரு. தெரியல, ஏதாவது சொல்ல தோணும், அதை பண்ணிக்கிறேன். பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு அவங்க பிரிக்கிறது என்ன, அப்புறம் பொறிக்கிறது கூட கஷ்டம். ஹலோ பாஸ். ஹலோ ஹலோ ஹலோ. இப்போதான் டிரைவிங் முடிஞ்சு வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. நீங்க ரொம்ப லக்கி சார். வைஃப் தொல்லை இல்லாம ஜாலியா வேலை செஞ்சுட்டு வரீங்க. சார், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. நான் வெள்ளை இல்லை, என் ஒய்ஃப்னால எனக்கு தொல்லை இல்லை. உங்களுக்கு வேற வேலையே இல்லை சார். அப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத வேலை தான். இவங்க எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாவே இருக்காங்க. நேபர்ஸா இருக்காங்களே, குசு குசுன்னு பேசுறதுக்கு கண்டென்ட் தராங்களான்னு பாருங்க. வெரி பேட் பக்கத்து வீட்டுக்காரங்க. கருப்பு, என்னடா பண்ற? ஓ, காத்து, நீ ஹோம் பண்ணலையா? நீங்க என்ன எப்பவுமே என்னைய கேள்வி கேட்டு இருக்கீங்க? கருப்பு ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்க.
அவன் உங்க பொண்ணு, நான் உங்க பொண்ணு இல்ல, அதானே? ஆமாண்டா, அவன் என் பொண்ணு, நீ என் பையன். டேய், நான் அவட்ட தான் முதல்ல கேட்டேன். என்கிட்ட தானே ரெண்டாவதா கேட்டீங்க. 1 பெருசா இல்ல 2 பெருசா? டேய், 3 தான்டா பெருசு. 2 தான் பெருசு. டேய், இப்ப என்ன ஆச்சு? ஒண்ணும் பேசாதீங்க. 2 பேரும் வீட்ல இருங்க. 3வது ஆள்னா கோச்சிட்டு வெளியே போறேன். டேய், நானாவது உங்க அம்மா வந்தா நானாடா சொல்றது? ஒண்ணும் பேசாதீங்கன்னு சொன்னேன்ல. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். நான் கோச்சிட்டு என் ரூமுக்கு போறேன். காத்து, காத்து, கருப்பு, கருப்பு, காத்த என்கிட்ட பேச சொல்றா. அவன் பேசாம இருக்கிறது தான் நல்லது. விடுங்க, வீடு நிம்மதியா இருக்கும். கேட்டேன். சீத்தம்மா, இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட் ஆயிட்டு? அது இங்க வேலை இடத்துல ஹெச்ஆருக்கும் சிஇஓக்கும் சண்டை. அவர் கோச்சுக்கிட்டு 24 hours நோட்டீஸ் கொடுத்துட்டு வேலையை விட்டு கிளம்பிட்டாரு. ஐயோ, அப்புறம் அந்த இடம் இப்போ காலியா இருக்குன்னு என்ன தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹாப்பி நியூஸ் ஆச்சே. எனக்கு ஹாப்பியான நியூஸ் தான். ஹெச்ஆருக்கு இல்லை, அவங்களோட செட். என்னையும் ரித்திகான இன்னொரு லேடியும் தான் இந்த வேலைக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரித்திகா எப்படி இருப்பாங்க? என்ன இல்ல, அதாவது ரித்திகா எப்படி வேலை செய்வாங்க? உங்க அளவுக்கு இல்லாட்டியும் இந்த வேலை உங்களுக்கு தானே? நல்லா சமாளிக்கிறீங்க. நாளைக்கு தான் தெரியும் யாருக்கு இந்த வேலை கிடைக்குதுன்னு. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இன்னைக்கு ஒண்ணு வாங்கல, நான் சமைச்சு வச்சிருக்கேன். சமைச்சிங்களா? என்னன்னு கேஸ் பண்ணுங்க. பிரியாணி இல்ல. சிக்கன் ரைஸ் இல்ல. நெய் சோறு இல்ல இல்ல இல்ல, என்ன நீங்க வேற ரேஞ்ச்ல போயிட்டுறீங்க? நம்ம பெரிய ஷெஃப் மாதிரி. அதெல்லாம் இல்ல, சிம்பிளா ஃப்ரைட் ரைஸும் முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன். ஓகே, பார்த்துக்கலாம். வாங்க. வாவ், ஃப்ரைட் ரைஸ் வாசமா இருக்கு. டேய், நீங்களா சாப்பிட்டீங்களா? நாங்களாம் முதல்ல சாப்பிட்டோம், நீங்க சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ரெஃப் பண்றீங்களா? இதை சாப்பிடுங்க. நீங்க மேல வச்சிருக்க லவ் ட்ரிபிள் ஆயிரும். ஐயா, இசித்தா போய் கை கழுவிட்டு வாங்க. வாசத்துல கை கழுவ மறந்துட்டேன். கை கழுவிட்டு வந்துடுறேன். நீங்க இங்க இருக்கீங்க, அவங்க ஒழுங்கா கை கழுவுறாங்களான்னு பாருங்க. போங்க போங்க போங்க, டக்குனு சீக்கிரம் 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 போங்க. போங்க 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 போங்க, சீக்கிரம் போங்க 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 போங்க. ஏய், என்னடா பண்ற? அவங்கள பேக்க சொன்னா அவங்கள சேர்த்து வைக்கிற. உனக்கு இன்னும் இந்த காத்தை பத்தி தெரியல. என்னது இது? உப்பு, இதனால நடக்க போகுது தப்பு. சரி, இதை வச்சு என்ன பண்ண போற? You wait and see. But why? உங்கள் அப்பா மிஸ்டர் ராவணன் லவ் ட்ரிப்பிள் ஆகணும்னு சொன்னார்ல, அதனால தான் நான் சால்ட்டு ட்ரிப்பிளாக போட்டேன். இப்போ பாரு லவ் எப்படி கொட்டுன்னு கொட்டுது. டேய், இது எப்போ யோசிச்ச? நேற்று காலையில் பாத்ரூமில் இருக்கும். நீங்க வேற. வாங்க வாங்க வாங்க. ஆமா ஆமா, கை கழுவிட்டாங்க. சாப்பிடலாமா? எப்படி எப்படி நம்மளோட கை வண்ணம் நல்லா இருக்குதானே? ஏண்டா, நீங்களும் இதுதான் சாப்பிட்டீங்களா? ஆமா, அப்பா இப்படிதான் செம்மையா சமைப்பாரு. சாப்பிட்டு முடிச்சிருக்க, இல்லைன்னா அப்பா ஹர்ட் ஆயிடுவாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. முட்டை முட்டை நீங்க எடுத்துக்கலாம். சேர்ந்தாலே
ஓகே பேபி. டேய் முடியலடா, எப்படா அதை சாப்பிட்டீங்க? கஷ்டப்பட்டு தான். என்ன பண்றது, நான் சாப்பிடலன்னா அவர் கோச்சுக்குவாரு. கருப்புக்கு அதெல்லாம் பழகிருச்சான். எனக்கு தான் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தயவு செஞ்சு இனிமேல் அவர் சமைக்க வேணாம்னு மட்டும் சொல்லுங்க. டேய் எப்படா, நமக்காக ஆசாசே சமைக்கிறாரு. அப்போ டெய்லி நிறைய உப்புல கொஞ்சம் சோறு போட்டு உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தருவாரு. பரவாயில்லையா? டெய்லியா? நம்ம என்ன நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், அது மீண்டும் மீண்டும் நடக்குது. இன்னைக்கு நடக்காது. எப்படி? உனக்கு பீனா பயமா? லைட்டா. அப்பா பேர் தெரியுமா பயப்படுவாரு. அதுக்கு போனீங்க ரூம்ல போய் எடுத்துட்டு வா. ஐயோ இந்த ரூம்ல இருக்கு. பரவாயில்ல, பிளான் பி. எனக்கு பிளான் ஏவே என்னன்னு தெரியல, இதுல பிளான் பியா? ஏய் எதுக்கு பிளாங்கெட்டு? குப்பரை படுத்து தூங்குறதுக்கு. நான் சொல்லும் போது கிச்சன்ல பாடி கீழே போடு. ஓகே, பட் வை? சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரமா போ. சொல்றதுக்கு பதிலா சிக்னல் கொடுக்குறியா? நீ கிச்சன்ல இருப்ப, எப்படி பாப்ப? சவுண்ட் சிக்னல் கொடு. சரி, நான் கா கான்னு சொல்லும்போது நீ பானியை கீழே போடு. ஓகே. இன்னொரு கேள்வி. என்னடா? காக்கான்னு சொல்லுவியா இல்ல காக்கா மாதிரி கத்துவியா? காக்கா எப்படி கத்தோம்? கா கான்னு. அப்போ நான் காக்கா சொன்னா என்ன, கத்தனா என்ன? சீச்சா. ஏய் இதெல்லாம் நல்லா இல்ல. ஆனா நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. மறுபடியும் வந்து கொன்னுடுவேன். கா கா. ஐயோ, என்னடா ரமணன், என்னங்காச்சு? குட் நைட் பா. காத்து, நீ ஒரு ரூமுக்கு போ. ஓகே பாய், குட் நைட். அம்மா வாங்கம்மா தூங்க போலாம். நாளைக்கு வேலை இருக்குல்ல, லேட்டா தூங்கிட்டு அப்புறம் காலையில வேலைக்கும் லேட்டா போறது. ஏய் சீதம்மா. குட் மார்னிங். ஆ. மார்னிங். என்னது இது? ஹார்ட். நான் அதை சொல்லல, இது என்ன? ஓ இது நேத்து வச்ச ஃப்ரைட் ரைஸ் மிச்சம் இருந்துச்சு, அதான் ஃபிங்கர்ஸ்லாம் போட்டு, லேடிஸ் ஃபிங்கர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். லஞ்சுக்கு சாப்பிடுங்க. மறுபடியுமா?
ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல நான் மறுபடியும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். நான் நினைச்ச மாதிரியே பேக் பண்ணி வச்சிருக்கீங்க. யாருக்கும் கொடுக்க கூடாது, நீங்க மட்டும் தான் சாப்பிடணும். அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேனே. ஏன்? இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டா எனக்கு சாப்பிட இருக்காது, நான் பாவமாயிருவேன்ல. கரெக்ட். ஆமா. மார்னிங். டேய் அம்மா உனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல காசு வச்சிருக்கேன், லஞ்சுக்கு கீழே போய் வாங்கி சாப்பிட்டுக்க. ஓகேம்மா. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கூடயே சமைச்சு வச்சிருப்பேன், பிள்ளைங்க தான் சாப்பிட்டு இருப்பாங்க. இதை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கலையே. ஆமா கொடுத்து வைக்கல. சரி நான் கிளம்புறேன். ஓகே ஓகே, நான் உங்களை கீழே ஃபாலோ பண்றேன். அப்பா அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன்டா. போலாம். வந்து குடிக்கிறேன். அம்மாவோட குடிச்சிடாது. என்ன கருப்பு ஈரமா இருக்கீங்க? கொழுப்பு கரையுதோ? இவாய மூடு, உன்னால கொடைய கூட ஷேர் பண்ண முடியல. இது என் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த கொடை. இதை நான் உன் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. என்கிட்ட கேலண்டரே இல்லை. டேய் ஏதாவது பேப்பர்ல யாச்சும் எழுதி வைடா. சாப்பாடு வேணாம்னா சொல்ல வேண்டியதானே, எதுக்கு அம்மா காசை வீணாக்குற? என்னாச்சு வைப்ரேஷன் மோட்ல இருக்க? கருப்பு என்னாச்சு? ஆமா அப்புறம் என் ரூமுக்கு கூப்பிட்டு இஃப் யூ வாண்ட் தி ஜாப் இஸ் யோர்ஸ்னு சொன்னாரு. இந்த வேலைக்கு நான் எத்தனை நாள் காத்திருந்திருப்பேன். ஸோ தி ஹெச்ஆர் மேனேஜர் பொசிஷன் இஸ் மைன். அதுவும் சம்பளம் இன்க்ரீஸோட. ரவணன் இருங்க, காத்தடிக்கிறான். கத்து. டேய் ஐயோ பேட்டரி போச்சே. ஐயோ கருப்பு ஐயோ ஏன் யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? கருப்பே கருப்பே ஓகே. கருப்பே கருப்பே டேய் காத்து. கருப்பு டேய் என்னடா?
உன்னோட நாட்டு பத்தி ஒரு அளவே இல்லையா கருப்பு ஓய் நமக்கு ஒரு ஆளை பிடிக்காம இருக்கலாம் ஆனா அதுக்குன்னு அவங்களுக்கு நம்மள பிடிக்காம இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு ஸ்டில் குழப்பமா தான் இருக்கு. கருப்பு ஒரு மாதிரியா இருந்தா அதனால நான் உங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க 2 பேருமே எடுக்கல. வலிக்குதாடா? கருப்புக்கு அவளோட அப்பா கூடவே இருப்பாரு. ஆனா எனக்கு மட்டும் என் அம்மா வேலைக்கு போகணுமா? அவங்க காத்தோட அம்மா, என் அம்மா இல்ல. கருப்பு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா. அவங்களும் உனக்கு அம்மா தான். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. என்ன சொல்ற? ஆமா நானும் உங்க மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆகலான்னு இருக்கேன். என்ன மாதிரியா? அட பாவமே. மூணாவது ஆள் நான் வெளியே போறேன். டேய் நானும் உங்க அம்மா தானே, என்னடா சொல்றது? ஐயோம்மா. மூணாவது ஆளுனா இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே போறேன். ஏய் 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 நீங்க சொன்னீங்க. நான் சொல்லிதானே ஆகணும். Episode 13, scene 3, shot 1, take 1. ஓ, நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இதுதான், இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத வேலை தான். என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாவே இருக்காங்க. குசு குசுன்னு நேபர்ஸா இருக்காங்களே, குசு குசுன்னு பேசுறதுக்கு கான்டென்ட்ஸ் தர்றாங்களான்னு பாருங்க. வெரி பேட் பக்கத்து வீட்டுக்காரங்க. Scene 5, shot 1, take 1. தெரிஞ்சதா? நான் நிக்கிறேன் தெரியுதுன்னு சொல்லவே இல்லை.